திருவிளையாடல் படத்துல வர்ற தருமி சீக்வன்ஸ் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஒரு சீக்வன்ஸா இருக்கும். சிவாஜி கணேசன், நாகேஷ் அப்படிங்கிற 2 நடிப்பு அரக்கர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. பட் இந்த படம் ஃபுல்லா சிவாஜி கணேசன் வந்தாலும், அந்த ஒரு இடத்துல மட்டும் நாகேஷ் அவர விட அதிகமா ஸ்கோர் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. இதுக்கான ரீசன் ஆக்டிங்ல ஜெனரலா ஒரு கேரக்டருக்குன்னு ஒரு மீட்டர் குடுத்திருப்பாங்க. அந்த கேரக்டர் அதே மீட்டர்ல தான் பேசும். அந்த கேரக்டரோட டயலாக் டெலிவரி அதே மீட்டர்ல இருக்கும். அதோட எக்ஸ்பிரஷன், அதோட வே ஆஃப் திங்கிங் இது எல்லாமே அந்த மீட்டர்லயே இருக்கும். அப்படி பார்க்கிறப்போ, இந்த குறிப்பிட்ட சீக்வென்ஸ்ல சிவாஜி கணேசனோட மீட்டர் ஆல்மோஸ்ட் லீனியரா இருக்கும். அவர் பேசும்போதே ஒரு உச்சஸ்தாதியில பேசுற மாரியே தான் பேசுவார். ஆனா, நாகேஷோட கேரக்டர அவர் டிசைன் பண்ணிக்கிட்ட விதமே கிட்டத்தட்ட ஒரு புலம்புற கேரக்டராகும். அவரோட பார் கிராஃபே மேல ஏறி கீழ இறங்குற மாரி இருக்கும். அவர் எப்பப்பெல்லாம் மேல ஏத்துறாரோ, அப்பெல்லாம் ஒரு புலம்பலோ, ஒரு எக்ஸ்பிரஷனோ, ஒரு எக்ஸைட்மென்ட்டோ ஏதோ ஒண்ண கொண்டு வருவாரு. கீழ இறக்கும்போது அவரு டெட்பேன் ஹியூமர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுவாரு. ஜெனரலா ரொம்ப காமெடியான ஒரு விஷயத்த, காமெடியான டயலாக சீரியஸான டோன்ல, ஒரு சீரியஸான என்விரான்மென்ட்ல சொல்ற மாதிரி சொல்றது தான் இந்த டெட்பேன் ஹியூமர். அப்படி இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லா உச்சமா அவரோட எக்ஸைட்மென்ட்டையும், வேதனையையும் சொல்லிட்டு டக்குன்னு டெட்பேன் ஹியூமர்ல ஒரு காமெடியான டயலாக சொல்லும்போது, அந்த கேரக்டரே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும், ரொம்ப எக்ஸைட்டிங்காவும் ஃபுல்லா மாறிடும். உமது பாட்டில் பிழை இருக்கிறது. இது மட்டும் இல்லாம ரியல் லைஃபாவே ஒரு கேரக்டரை உட்கார்ந்து ஸ்டடி பண்ணி அது பேஸ் பண்ணி இந்த தருமி கேரக்டரை மாத்தி நாகேஷ் அவருக்கு அவரே வடிவமைச்சுக்கிட்டாரு. அதுவும் இந்த கேரக்டரை ஷேப் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. இதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த தருமி சீக்வன்ஸ் ஸ்பெஷலாவும், அந்த தருமி சீக்வன்ஸோட கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பெக்யூலியராகவும் இருக்கும்.